ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தனுசு ராசினியர்கள் விதியை வெல்லணும்னா ஒரு வழி இருக்குது. விதின்னு என்ன சார்? நம்ம பிராப்தம் தான், பிறந்தது தான், கர்மாவை கழிக்கிறதா விதி. சரியா? விதிப்படி தான் வாழ்க்கை போகும். என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி தான் ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலன்கள் நடக்கும். விதி ஜனன ஜாதக கட்டம், அடுத்து மதி ராசியில் இருக்கிற சந்திரன், ராசிநாதன் குரு பகவான், அதுபோக கதி நட்சத்திரப்படியே நடக்கிற தசாபுத்தி, மூலம் பூராடம் உத்திராடம் இதன்படி நடக்கிற தசாபுத்தி. ஸோ ஒரு மனிதன் இது மூணுக்கு உட்பட்டு தான் வாழ்க்கை போகும். விதி மதி கதி. சரியா? இதுதான் ஒரு மனிதனுக்கு நடக்கிற பலாபலன்கள். இதைத்தான் நம்ம ராசி பலனுங்கிறோம், ஜாதக பலனுங்கிறோம், தசாபுத்தி பலனுங்கிறோம். எப்படி எந்த வார்த்தை சொல்லி அழைச்சாலுமே அதோட அர்த்தம் இதுதான். சரியா? இதுபடி தான் வாழ்க்கை போகும். இது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் நல்லா இருப்பான். ஒரு ஜாதகத்தில் ஒரு 4 கிரகம் நல்லா இருக்குன்னா ராஜா மாதிரி இருப்பான். 3 கிரகம் நல்லா இருக்குன்னா எபோ ஆவரேஜாக இருப்பான். 2 கிரகம் நல்லா இருக்குன்னா சுமாராக இருப்பான். ஒரு கிரகம் தான் நல்லா இருக்குன்னா அவ்வளோதான், வாழ்க்கையில் போராட்டம் தான் இருக்கும். ஸோ இது ஜனன ஜாதகத்தில் அமைப்பு. சரியா நேயர்களே? இந்த வீடியோவில் நான் தனுசு ராசிக்கு ஒரு பொதுவான சில விஷயங்களை சொல்கிறேன். அதுபோல் முக்கியமான ஒரு வழிபாடை சொல்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான காரியத்தை செஞ்சீங்கன்னா மிக நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே? எல்லோரும் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதகம் தெரியாமல் யாரும் இருக்காதீங்க. நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த திதியில் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். திதிக்கு அடுத்து கரணம் யோகம் இருக்குது. ஸோ 5 அம்சங்கள் தெரிஞ்சது தான் பஞ்சாங்கம். அந்த 5 அம்சத்தில் 3 தெரிஞ்சு வச்சுக்கணும். நட்சத்திரம், கிழமை, திதி, இது 3 ரொம்ப முக்கியம். சரியானவர்களே? இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வழிபாடு பூஜை புனஸ்காரம் பண்ணினாலே வாழ்க்கை நல்லபடியாக போகும். இதில் திதி பார்க்குறவங்க விதியை வெல்லலாம். சரியா? திதி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திதி என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, திதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தான் திதி. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அது திதியை பிடிச்சிக்கணும். அந்த திதி என்னன்னு, நம்ம பிறந்த திதி என்ன, அதுக்குண்டான வழிபாடு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் செய்யணும். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சில பேருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கும். நீங்கள் போர் அடிக்கிறதுக்காக நான் போடாமல் இருக்க மாட்டேன். இது ஒன்றும் சினிமா படம் கிடையாது. நகைச்சுவையாக ஃபன் அண்ட் ஜாலியாக ஜனரஞ்சகமாக சொல்கிறதுக்கு. இது வாழ்க்கை தத்துவம். சில விஷயங்கள் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதில் தான் நல்லது இருக்கும். கசப்பான மருந்து தான் உடல் நலத்துக்கு நல்லது. சரியா? சில வீடியோக்கள் நான் சில விஷயத்தை சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்பிக்கை இருந்தால், இறை வழிபாடு மேலே நம்பிக்கை இருந்தால், தெய்வீ நம்பிக்கை இருந்தால், ஆன்மீக நம்பிக்கை இருந்தால், ராசி பலன் மேலே நம்பிக்கை இருந்தால், சரியா, இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இதையும் செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். ரைட்டு. இப்போ திதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட உள்ள வெளி தான். உங்கள் ராசி சக்கரத்தில் கிரகங்கள் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, சரியாகவே இல்லை. சரியா? கட்டம் சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த திதியை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அந்த திதியை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்குண்டான வழிபாடை பண்ணணும். இப்போ திதி அமாவாசையிலிருந்து தான் திதி ஆரம்பிக்கும். அமாவாசையிலிருந்து சூரியன் கிட்டது சந்திரன் விலகி போவார். சுக்கலப்பத்த சந்திரனாக, வளர்பிறை சந்திரனாக விலகி போய் பௌர்ணமியில் போய் இருப்பார். சரியா நேரில்? இதுதான் திதின்னு அர்த்தம். அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை, இதுக்கிடையில் நடக்கிற நிகழ்வுக்கு தான் பேர் திதின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஒரு திதி வரும். அது வளர்பிறையில் வரும், தேய்பிதியில் வரும். ஸோ நீங்கள் பொதுவாக வளர்பிறையில் பிறந்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருப்பீங்க. வளர்பிறை திதினா என்ன? சந்திரன் பொலிவாக இருப்பார். குறிப்பாக வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். இது அனுபவபூர்வமாக நிறையா பார்த்துருக்குறேன், ஜாதகத்திலே செக் பண்ணியிருக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதல்வர், இதுக்கு முன்னாடி ஆண்ட முதல்வர், அடுத்து துணை முதல்வர் இருக்கிறவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தோம்னா கரெக்டாக பௌர்ணமி காலகட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. அது பௌர்ணமி தீதியில் பிறந்திருப்பாங்க. சூரியனும் சந்திரனும் சங்கங்கள் கூட சமசப்தமாக இருப்பாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நான் அவங்க முதலமைச்சர் பேரை கூட சொல்லலாம். இப்போ இருக்கிறவர், இதுக்கு முன்னாடி இருந்தவர், அதுக்கு முன்னாடி இருந்த அம்மா, இவங்க எல்லாமே பௌர்ணமி ஒட்டி தான் பிறந்தாங்க. அந்த அம்மா மாசி மகத்தில் தான் பிறந்தது. இப்போ இருக்கிற முதலமைச்சரும் பௌர்ணமி ஒட்டி தான் பிறந்திருக்கிறாரு. சரியா? இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு முதல்வர் இருந்தார், இடைக்காலத்தில் இருந்தார், அவரும் பௌர்ணமி ஒட்டி தான் பிறந்திருக்கிறாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பௌர்ணமி ஒட்டி பிறந்தவர்கள்லாம் ஒரு பெரிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தொடுவார்கள். சரியா? அதனால் அந்த வளர்பிறை காலகட்டத்தில் பிறந்தவங்க எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. சரி, இதைத்தான் திதி அப்படிங்கிறோம். பௌர்ணமியும் ஒரு திதி தான். சரியா? இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு புரியும். சரியா? 4 பேரை சொன்னால் தான் புரியும். 4 பேர் உதாரணம் சொல்லணும். இன்னும் நான் பேர் வச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில விஷயங்களை உதாரணத்தோடு சொன்னால் தான் மக்கள் மத்தியில் போய் சீக்கிரம் ரீச் ஆகும்.
அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அமாவாசையிலேருந்து அடுத்து வருகிற 15 நாட்கள் சுக்லபட்சமும் பௌர்ணமி பின்னாடி வருகிற 15 திதிகள் வந்து தேய்பிறை கிருஷ்ணபட்சமும் சொல்லப்படுகிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து கிழமையை சொல்லிடலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைன்னு சொல்லிடலாம். நட்சத்திரத்தையும் சொல்லலாம். தினமும் நீங்கள் வந்து அன்றைக்குள்ள நட்சத்திரம், அன்றைக்குள்ள திதி, அன்றைக்குள்ள கரணம், அன்றைக்குள்ள யோகம், அன்றைக்குள்ள கிழமை, இது 5ஐயும் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா, பூஜை ரூம்லன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த பஞ்சாங்கத்தை சொல்லணும். இதை நான் முதல் நாளே சொல்லிடுவேன். இப்போ நான் வீடியோ போடுறேன், தினமும் 4 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர்ஸ், கோடிகளை பெறுவது யார் கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு தம்மையில் போடுறேன், ஒரு ஜனரஞ்சமாக போடுறேன். ஏன்னா கோடிகள்னு போட்டால் தான் நம்மளால் பார்ப்பாங்க, லக்கி நம்பர் போட்டால் தான் பார்ப்பாங்க. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படி போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. கோடிகள், பணம், லட்சம் அப்படின்னு எதனாச்சும் அள்ளி போட்டால் தான் நம்ம ஆள் பார்க்குறாங்க. மக்கள் மதத்தில் அது பதிஞ்சு போச்சு. சரியா? எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஊரோட நானும் ஒத்து போனோம். நான் தனியாக நின்னேன்னா ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த வழிக்கு வந்தால் தான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. நானும் அந்த வழிக்கு வந்துட்டேன். நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். கோடிகளை பெறுவது யாருக்கு கோடிகள் கிடைக்கும், லக்கி டே, லக்கி நம்பர்ஸும் போடுவேன். அதில் சொல்லுவேன், எடுத்தோடனே இந்த பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லுவேன். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு தெரியும், நான் காலண்டரை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். அதை நீங்கள் தினமும் சொல்லுங்கள். பூஜை ரூமில் ஒரு தடவை சொல்லுங்கள். சரியா? அன்றைக்கி கிழமை, திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், இது 3ஐயும் சொல்லணும். 5ஐயும் சொல்லினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. 5 விஷயங்கள் சேர்ந்து தான் பஞ்சாங்கம். இதை சொன்னாலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திதியினுடைய நாயையாக வந்து அன்னை லலிதாம்பியா இருக்கிறா. சரியா? அதனால தான் பௌர்ணமி தோறும் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுறோம். அமாவாசை தோறும் சிவசக்தியை கும்பிடுறோம். அமாவாசைங்கிறது என்னென்னா சிவனும் சக்தியும் சேருது, சூரிய சந்திரர்கள் சேருது. பௌர்ணமினா சூரிய சந்திரர்கள் பார்த்துக்கிறது, பௌர்ணமி யோகம். சரியா? அது வந்து சந்திரன் வலிமை அடைவார். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வழிபடுவார். சக்தி பூஜை, அம்பாள் பூஜை நல்லபடியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வந்து ஒளி இழந்து சிவன் கூட போய் சேர்ந்துருவார். அதனால் அமாவாசை அன்னைக்கு சிவன் வழிபாடு நல்லா சிறப்பை தரும். ஸோ அமாவாசை அன்னைக்கு சிவன் வழிபாடு சிறப்பை தரும், பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். இப்போ வந்து 15 திதிகள் வளர்பிறை தேய்பிறையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த திதிக்கு உண்டான தெய்வத்தை சொல்கிறேன். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இப்போ தான் அந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரியா? அந்த வீடியோவோடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். வீடியோவின் நோக்கம் என்னென்னு இப்போ தான் உங்களுக்கு புரிய போகுது. நீங்கள் வளர்பிறையில் பிறந்தீங்களா தேய்பிறையில் பிறந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஜாதக கட்டத்தில் எழுதியிருப்பாங்க. சுக்லபட்சம்னு போட்டிருந்தால் வளர்பிறை, கிருஷ்ணபட்சம்னு போட்டிருந்தால் தேய்பிறை. சில ஜோசியர் வந்து வளர்பிறைன்னு எழுதியிருப்பாங்க, சில ஜோசியர் தேய்பிறைன்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஜாதக புக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் நான் அப்படியே இருப்பேன், எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு கோடியாக பணம் வரணும், சீட்டு விழுவணும், சீட்டில் லக்கி அடிக்கணும், நான் ஒரு சீட்டு வாங்குவேன், அதில் கோடிக்கணக்கில் பணம் விழுவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. அமைப்பை தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம்னு அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பிறவி எதுக்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து நம்ம கோடீஸ்வரனாக இருப்போமா, லட்சாதிபதியாக இருப்போமா, இல்லைனா ஓட்டாண்டியாக இருப்போமா அது தெரியும். எதுவுமே தெரியாமல் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அப்படியே இருக்கிறது வந்து எப்படின்னா நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோன்னு அர்த்தம். சரியா? அதனால் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாடு என்ன, உங்கள் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கணக்கு போடுங்க. ஈக்குவேஷனே இல்லைன்னா கணக்கு போட்டு எப்படி ரிசல்ட்டே வராது. ஈக்குவேஷன் இருந்தால் தான் கணக்கு வந்து சால்வ் ஆகும். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ரைட்டு, புரிஞ்சவங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, புரியாதவங்க பெருமாள் கையில் விட்டுருங்க. ரைட்டு. இப்போ வந்து வளர்பிறை பிரதம தேதியில் பிறந்தவங்க வந்து யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குபேரனை வழிபாடு பண்ணணும். சரியா? வளர்பிறை பிரதம தேதியில் பிறந்தவங்க குபேரனை வழிபாடு பண்ணுங்கள். வளர்பிறை துதிய தேதியில் பிறந்தவங்க பிரம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இல்லைனா இந்திரனை வழிபாடு பண்ணலாம். சரியா? இந்திரனை வழிபாடு பண்ணலாம். இந்திரன் ஃபோட்டோ வாங்கி கும்பிடலாம். இல்லைனா இந்திரனுடைய நாமத்தை ஒரு தடவை சொல்லலாம். வளர்பிறை திருதிய தேதியில் பிறந்தவங்க சிவபெருமான வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்க விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை பஞ்சமியில் பிறந்தவங்க திரிபுர சுந்தரியை வழிபாடு பண்ணலாம். சீர்காழியில் திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் இருக்குது. அடுத்து வளர்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை சப்தமியில் பிறந்தவங்க சப்த ரிஷிகளை வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை அஷ்டமியில் பிறந்தவங்க காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை நவமியில் பிறந்தவங்க சரஸ்வதி தாயை வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை தசமியில் பிறந்தவங்க வீரபத்திர வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை ஏகாதசியில் பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை துவாதிசியில் பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை திரியோதிசியில் பிறந்தவங்க மன்மதனை வழிபாடு பண்ணலாம். மன்மதன் ஒருத்தர் இருக்கிறார். சரியா? அவர் தான் ஆணுக்கு பெண்ணுக்கும் உணர்ச்சியை உண்டாக்குறவர். மன்மதன் கரும்பு உள்ளு வச்சுருப்பார். சரியா? அந்த மன்மதனை வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை சதுர்தசி திதியில் பிறந்தவங்க காளியம்மனை வழிபாடு பண்ணலாம். வளர்பிறை பௌர்ணமியில் பிறந்தவங்க லலிதாம்பாளை வழிபாடலாம். சரியா? பௌர்ணமி, வளர்பிறை பௌர்ணமிங்கிறது வந்து வளர்பிறை தான். பௌர்ணமிக்கு வந்து வளர்பிறை தேய்பிறை கிடையாது, அது பூர்ணச்சந்திரன். சரியா? பரிபூர்ணமாக இருப்பார். ஸோ பௌர்ணமிக்கு பிறந்தவங்க லலிதாம்பாளை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வளர்பிறை காலத்தில் பிறந்தவங்க.
அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் பிறந்தவங்க வந்து இந்த சாமிகளை வழிபாடு பண்ணலாம். இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா விதியை வெல்லலாம். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் சொன்ன மாதிரி இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா விதியை வெல்லலாம். சரியா? விதியை வெல்வதற்கு ஒரு வழி அப்படி தான் தமிழ் போடுவேன். பாருங்கள், எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியல. சில பேருக்கு இந்த வீடியோலாம் தேவையில்லாமல் இருக்கும். என்னடா விதிங்கிறான் திதிங்கிறான், இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடுங்கிறான், இருக்கிற சாமியை கும்பிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இவன் புதுசாக ஒன்று திணிக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் சூட்சும வழிபாடு. தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து ஜனன ஜாதகத்தோடு வர்றது. சரியா? இப்போ உங்கள் ஊர் தெருவில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு அம்மன் கோயில் இருக்கும், கருமாரியம்மன் கோயில் இருக்குன்னா தெருவில் இருக்க எல்லாருமே கும்பிடுவீங்க. ஆனால் நீங்கள் எந்த சாமியை கும்பிடணும்னு உங்கள் ஜாதகத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கும். சரியா? அந்த பஞ்சங்கத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கும், அதை தான் கும்பிடணும். நீங்கள் அந்த சாமியை புது சாமியை கும்பிடுங்க, அது வந்து சில பலன்களை கொடுக்கும். ஆனால் நீங்கள் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் தான் உங்கள் காரியம் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்க, அம்மா அப்பா நீங்கள் மனைவி குழந்தைகள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து எதுக்கு படைக்கப்பட்டவங்கன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதுக்கு உண்டான தெய்வத்தை அதை டியூன் பண்ணணும். அதுதான் கிரியா ஊக்கி. அதை டியூன் பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. புரியுதா? அதான் சொல்லுவாங்க, தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாய் வயிறு வேறு அப்படிம்பாங்க. தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அவளுக்கு பயிற்சியாக தான் சாப்பிடுவா. சரியா? அது மாதிரி தான் தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாய் வேறு வயிறு வேறு. நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள கிழமை நட்சத்திரம் திதி கரணம் யோகம் வேறை. ரைட்டு. அடுத்து தேய்பிரையில் பிறந்திருக்கிறீங்க. என்னையா பண்ண, தேய்பிரையில் பிறந்தாச்சு. தேய்பிரை பிரதம் மேலே பிறந்திருக்கிறீங்க, துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். துதிய திதியில் பிறந்திருக்கிறீங்க, வாயு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். திருதிய திதியில் பிறந்திருக்கீங்க, அக்னி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கீங்க, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதியில் பிறந்திருக்கிறீங்க, நாகதேவதையை வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி திதியில் பிறந்திருக்கிறீங்க, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணியிருக்கீங்க. சப்தமி திதியில் பிறந்திருக்கிறீங்க, தேய்பிரை சப்தமியில் பிறந்திருக்கீங்கன்னா சூரிய தேவனை வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமி திதியில் பிறந்திருக்கிறீங்கன்னா ருத்ரனை வழிபாடு பண்ணுங்கள். ருத்ரங்கிறது வேறு, சிவபெருமானுங்கிறது வேறு. சரியா? அடுத்து வந்து நவமி தீதியில் பிறந்திருக்கிறீங்க, தேய்பிரை நவமியில் பிறந்திருக்கீங்கன்னா சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். தசமியில் பிறந்திருக்கிறீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள். துவாதிசியில் வழிபாடு பண்ணியிருக்கீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். திரியோதசியில் பிறந்திருக்கீங்கன்னா நந்தி பகவானை வழிபாடு பண்ணணும். பிரதோஷத்தில் கலந்துக்கணும். தேய்பிரை திரியோதசியில் பிறந்தவங்க வந்து நந்தி பகவானை வழிபாடு பண்ணணும், பிரதோஷத்தில் கலந்துக்கணும். சதுர்தசி தீதியில் பிறந்தவங்க வந்து ருத்ரனை வழிபாடு பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கேன் சார், நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னா காளியை கும்பிடணும், இல்லைன்னா பித்திருக்களை கும்பிடணும். நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்க, அப்பாவை பெற்றவங்க, அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மாவை கும்பிடணும். பித்திருக்கள், தகப்பன் வழி பித்திருக்களை தான் கும்பிடணும். தாய் வழி முக்கியம் கிடையாது, தகப்பன் வழி. சரி? அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்க காளியம்மன் அல்லது வந்து தகப்பன் வழி பித்திருக்களை கும்பிடணும். ஓகே நேயர்களே, சின்ன வீடியோவை தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? ரைட்டு. இதில் வந்து என்ன முக்கியம்னா திதியை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்கன்னோ அந்த திதிக்கு உண்டான தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். இதை வந்து ஒரு நாள் ஒரு பொழுதுனாச்சும் நினைங்க. கோயிலுக்கு போகிறவங்களும் இல்லையோ அதை நினைங்க. நீங்கள் இப்போ தேய்பிரை திரியோதசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா நந்தி பகவானை நினைங்க. நந்தி பகவான் இருக்கிற சிவனை வழிபாடு பண்ணுங்கள். நந்தீஸ்வரா அப்படின்னு நினைங்க. காளை வாகனனே நினைங்க. ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுப்பவனே நினைங்க. சரியா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் இந்த திதியில் பிறந்திருக்கிறேன், எந்த தெய்வத்தை கும்பிடுன்னு கேளுங்க. அது வளர்பிறை தேய்பிரியான்னு சொல்லணும். ரெண்டுக்கும் வித்தியாசப்படும். வளர்பிறைக்கு ஒரு தேவதை இருக்கும், தேய்பிரைக்கு ஒரு தேவதை இருக்கும். தேவதைன்னா என்ன? தெய்வம் தான். சரியா? தேவதையும் ஒன்று தான், தெய்வமும் ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும். சொன்னீங்கன்னா நான் ஓரளவு சொல்லுவேன் நான். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். வழிபாடு பண்ணுங்கள். எவ்வளவோ இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. சரியா? எவ்வளவோ இருக்குது. ஒரு ஊருக்கு பல வழிகள் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியிருக்கிறேன், அதை நல்ல வழியை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.